மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் பாசத்தை பயன்படுத்தி உங்களிடம் நெருங்கியிருப்பார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் உங்கள் மீது அதிவிதமான பாசத்தையும் அதிவிதமான நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்று தான் நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு அதனுடைய நண்பரோ உறவினரோ அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை உங்களிடமிருந்து பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே ஒரு சில நபர்கள் உங்களை மிக அருகில் நெருங்கி வந்திருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த சில நாட்கள்ல நிச்சயமாக நடந்திருக்கும். மீனம் ராசி நேயர்களை, உங்கள் ராசிக்கு இயல்பாகவே அன்பே சிவம் என்ற கொள்கை அதிகமாகவே இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒருவன் வந்து பாசமாக பேசிவிட்டால் அவனுக்குள்ள இருக்கும் நச்சுத்தன்மையை அறியாமல் உங்களின் ஒட்டுமொத்த இதயத்தையும் திறந்து காட்டிவிடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களின் 3ஆம் இடத்திலும் ராசியிலும் ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால் நீங்கள் யாரை மிகவும் நெருங்கியவர்கள் என்று நம்பி பாசம் காட்டி வந்தீர்களோ அவங்களே உங்களின் அந்த பாசத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுக்கத்தான் செய்தார்கள். உங்களின் மென்மையான குணத்தையும் உருகக்கூடிய மனதையும் மூலதனமாக பயன்படுத்தி தங்களின் சுயநல காரியங்களை சாதித்து கொண்டவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. காரியம் முடிந்ததும் நீங்கள் காட்டிய பாசத்திற்கு ஏமாளி என்ற முத்திரையை குத்திவிட்டு சென்ற போது பாசம் காட்டியதற்கு பிரபஞ்சம் நமக்கு தந்த பரிசு இதுதானா என்று நீங்கள் விம்மி விம்மி அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததா குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள். குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கும் தியாக செம்மல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களின் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல் உங்கள் வீட்டிற்கு ஒரு அமைதியான புயலை இதுவரைக்கும் கிளப்பிக் கொண்டே தான் இருந்தது. நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்தீங்க வாழ்க்கைக்குள்ள. கோபத்தையும் வாய்க்குள்ளேயே நீங்கள் விழுங்கி கொண்டீங்க. வார்த்தைகளை அடக்கி கொண்டீங்க. இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர புரிதல் என்பது இல்லாமல் போனதால் ஒருவர் சொல்வதை மற்றொருவர் புரிந்து கொள்ளாமலும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் மனத்தூரமும் எண்ணக்கூடிய ஒரு பெரிய சுவரானது உங்களுடைய குடும்பத்திற்குள் கூட்டு குடும்பமாக இருந்தாலுமே ஒருவரின் மனதிற்குள்ள ஒருவர் பேசிக் கொள்ளாமலும் இவன் இப்படிப்பட்டவன், இவன் தவறானவன் என்று உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தவறான ஒரு புரிதலையும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே வைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். அதனால தான் தேவையில்லாத சில விஷயங்களும் தேவையில்லாத சில மனக்குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தும் ஆளுக்கு ஒரு திசையாக முகம் கொடுத்து பேசாம மௌன யுத்தம் நடத்திய நாட்கள் உங்களை நரக வேதனைக்கு இதுவரைக்கும் உள்ளாக்கியது. ஊருக்கெல்லாம் உழைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்போடு பேச ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய இரவுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த மனத்தூரத்தின் கொடூர சாட்சிகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நான் கூறியது இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் மறக்காம கூற வேண்டும். அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கைகள். தனக்காரகனான குருவை ராசிநாதனாக கொண்டிருந்தாலும் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் உங்கள் நிதி ரீதியாக பெரும் அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள், இவ்வளவு காலம் பழகியவர்கள் ஆயிற்றே, இவர்களுக்கு உதவவில்லை என்றால் இப்படி என்று உங்களின் தவறான நம்பிக்கைகள் உங்களை பெரும் பொருளாதார சூழலில் சிக்க வைத்திருக்கும். கன்சல்டிங், சீட்டு, வட்டி அல்லது தொழில் முதலீடு என்று நம்பி கொடுத்த பெரும் தொகைகள் அப்படியே முடங்கி போனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. பணம் வாங்கும் பொழுது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் திரும்பி தரும் பொழுது உங்களை ஒரு அந்நியனை போல பார்த்து மிரட்டவும் ஆரம்பித்திருப்பார்கள். உங்களிடமிருந்து கொடுத்த பணமும் போயிருக்கும், கௌரவமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குலைந்திருக்கும். நம்பிக்கையும் உடைந்த அந்த தருணங்கள் உங்களுக்குள் பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு சரிவை ஏற்படுத்திய ஒரு கசப்பான ஒரு பானமாகவே இந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையை கூறியிருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கெட்டதுதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் இந்த விதமான நல்லதுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. முதல் விஷயமா குரு பகவானின் அருளால் வாழ்வில் ஒளியானது பிறக்கும்.
மீனம் ராசியின் உடன் பிறந்தவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல சில விஷயங்களும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய காரியங்களும் நிச்சயமா உங்களுடைய கைக்குள் வந்து கிடைத்துவிடும். செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரித்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா மாறிவிடுவீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் இப்பொழுது கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொண்டீர்கள் என்றால் அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தள்ளிவிடும். மற்றவங்க பற்றிய கருத்துக்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நேர்மறை சிந்தனைகளால் தெளிவுகள் பிறந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போதும், எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். இதுவரை இருண்ட குகைக்குள் வாழ்வதை போல நம்முடைய வாழ்க்கையில் விடியலே இல்லையா என்று கலங்கி நின்ற மீனம் ராசி நேயர்களை, இனிமே உங்கள் ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான சுப பார்வை உங்கள் மீது பதிய போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஜோதிட விதிப்படி இத்தனை காலம் உங்களை சூழ்ந்திருந்த துரதிர்ஷ்டங்களும் வறுமைகளும் மன உளைச்சல்களும் என்ற இருளானது அகன்று உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒளியும் புது வசந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப்போகிறது. பிரபஞ்சத்தின் அத்தனை பாசிட்டிவான ஆற்றல்களும் உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி கைகூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் அனாயசமாக உணர்ந்து கொள்வீங்க. உங்களின் இழந்த கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் வட்டியும் முதலமாக மீட்டு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒளிமயமான காலகட்டம் இது என்பதில் சந்தேகமே இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே கூடாது. குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த மனக்காயங்களும் பிரிவுகளும் மறைந்து ஒற்றுமை நிலைத்து நிற்கப் போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்வார்கள். வீட்டில் இருந்த கண் திருஷ்டிகளும் வீண் வாக்குவாதங்களும் உறவுகளுக்குள் இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் யாவும் பனி போல விலகக்கூடிய ஒரு பிரிய நேரிட்ட குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. உங்கள் வீட்டில் சுவர்களுக்குள் இது இனிமே சண்டை சச்சரவுகள் இருக்கவே இருக்காது. மாறாக மங்களகரமான ஒளிமையும் புன்னகையும் மட்டும் எதிரொலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்கள் இல்லம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கவாசமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம கூற வேண்டும். அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கைகள். தனக்காரகனான குருவை ராசிநாதனாக கொண்டிருந்தாலும் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் உங்கள் நிதி ரீதியாக பெரும் அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள். இவ்வளவு காலம் பழகியவர்கள் ஆயிற்றே, இவர்களுக்கு உதவவில்லை என்றால் இப்படி என்ற உங்களின் தவறான நம்பிக்கைகள் உங்களை பெரும் பொருளாதார சூழலில் சிக்க வைத்திருக்கும். கன்சல்டிங், சீட்டு, வட்டி அல்லது தொழில் முதலீடு என்று நம்பி கொடுத்த பெரும் தொகைகள் அப்படியே முடங்கி போனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. பணம் வாங்கும் பொழுது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் திரும்பி தரும் பொழுது உங்களை ஒரு அந்நியனை போல பார்த்து மிரட்டவும் ஆரம்பித்திருப்பார்கள். உங்களிடமிருந்து கொடுத்த பணமும் போயிருக்கும், கௌரவமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குலைந்திருக்கும். நம்பிக்கையும் உடைந்த அந்த தருணங்கள் உங்களுக்குள் பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு சரிவை ஏற்படுத்திய ஒரு கசப்பான ஒரு பானமாகவே இந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையை கூறியிருந்தால் அதனையும் கமாண்டு வாயிலாக தெரிவியுங்கள். மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கெட்டதுதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் இந்த விதமான நல்லதுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. முதல் விஷயமா குரு பகவானின் அருளால் வாழ்வில் ஒளியானது பிறக்கும்.
மீனம் ராசியின் உடன் பிறந்தவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல சில விஷயங்களும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய காரியங்களும் நிச்சயமா உங்களுடைய கைக்குள் வந்து கிடைத்துவிடும். செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரித்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா மாறிவிடுவீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் இப்பொழுது கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொண்டீர்கள் என்றால் அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தள்ளிவிடும். மற்றவங்க பற்றிய கருத்துக்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நேர்மறை சிந்தனைகளால் தெளிவுகள் பிறந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போதும், எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். இதுவரை இருண்ட குகைக்குள் வாழ்வதை போல நம்முடைய வாழ்க்கையில் விடியலே இல்லையா என்று கலங்கி நின்ற மீனம் ராசி நேயர்களே, இனிமே உங்கள் ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான சுப பார்வை உங்கள் மீது பதிய போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஜோதிட விதிப்படி இத்தனை காலம் உங்களை சூழ்ந்திருந்த துரதிர்ஷ்டங்களும் வறுமைகளும் மன உளைச்சல்களும் என்ற இருளானது அகன்று உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒளியும் புது வசந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப்போகிறது. பிரபஞ்சத்தின் அத்தனை பாசிட்டிவான ஆற்றல்களும் உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி கைகூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் அனாயசமாக உணர்ந்து கொள்வீங்க. உங்களின் இழந்த கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் வட்டியும் முதலமாக மீட்டு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒளிமயமான காலகட்டம் இது என்பதில் சந்தேகமே இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே கூடாது. குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த மனக்காயங்களும் பிரிவுகளும் மறைந்து ஒற்றுமை நிலைத்து நிற்கப் போகிறது.